அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிந்த வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசாயினி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிந்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் கூட மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 862 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 339 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 179 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 816 ஃபில்ஸ். சிகப்பு கோட்டை மீறி தாக்குதல் நடத்துகின்றது ஈரான். குவைத் மீது தொடர்ந்தும் நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு அதிகமாகியே வருகின்றது. என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் கூட இதுவரையிலையும் சேதம் என்பது குவைத் நாட்டுக்கு அதிகமாகவே தான் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல். அதே மாதிரி விமான பயணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகவும் பெரியோர் அசௌகரியத்தை வெளிநாட்டவர்களுக்கும் ஏற்படுத்தி வருகிறது. இல்லை, நாங்கள் இன்னமும் டீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்க தரப்பு சொன்னாலும் தொடர்ந்தும் நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா பெனதர் அப்பாஸ் பகுதிகளில் மற்றும் கார் ஐலண்ட், அதாவது ஈரானுடைய முக்கியமான சில பகுதிகளில் உள்ள ரேடார் சிஸ்டங்கள் மீது கார் கைலான், அதாவது தூதி, அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு தீவுகள் மீது, தீபகற்பங்கள் மீது அதிகமான தாக்குதல்கள் நடந்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், லெபனானில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் இராணுவ அதிகாரி உட்பட 9 பேர் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல். இதுவரையிலேயும் 9 பேர் நேற்றைய தினம் மட்டும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுவும் இப்போதைய சூழலில் 2 நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் போயிட்டு இருக்குது. ஆனாலும் இஸ்ரேல் அடங்குற மாதிரி தெரியலை. அதே மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, யுத்தம் நிறுத்தத்தில் தான் இருக்குது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்னு. ஆனால் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்குரிய ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலும் ஈரான் மீதான தாக்குதலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அரபு நாடுகளை தொடர்ந்தும் ஈரான் தாக்கிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் எங்கே தான் கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னு. ஆனால் இதை இப்போ ஒரு வியாபாரமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. அதே போல் துபாயில் மறுபடியும் கிட்டத்தட்ட குவைத் தினார் 40 தினார், அதாவது ஒரு லெக்ஸஸ் வண்டிக்கு ஃபியூல் டேங்க், அதாவது ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 திரகம், AED அரபு எமிரேட்ஸ் திரகம் 500 வந்திருக்குது. குவைத் தினாருக்கு கிட்டத்தட்ட 40 தினாருக்கும் மேலே வருது ஒரு வண்டிக்கு ஃபுல் டேங்க் அடிக்கிறதுக்கு. குவைத்தில் கூட அந்த அளவுக்கு வராது. ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன்னும் எக்ஸ்பென்சிவான நாடாகவே மாறிக்கிட்டு வருது. அதே போல் அம்கரா பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு தீ விபத்து பதிவாகி இருக்குது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக ஜாரா தீயணைப்புத்துறை விரைந்து சென்று
தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய தீயணைப்பு படை தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா பல இடங்கள்லையும் ரிப்போர்ட்கள் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடிய இந்த மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களுடைய பாகங்களை கண்டெடுக்கிற முயற்சியில் நீங்களும் எங்கேயாவது ஏதாவது பாகங்கள் கிடைச்சா உடனடியாக தகவலை தெரிவிங்க. யாரும் பக்கத்தில் போகவோ அது தூக்கவோ கையாளவோ வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு எஜிப்தியனும் பிடிபட்டிருக்கிறாரு. எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர் A4 பேப்பர் மூலம் போதைப் பொருள் தடவி விற்பனை. A4 பேப்பரை கூட நம்பி வாங்க முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது ஒரு பேப்பரை மடித்து கொடுத்தாலும் சந்தேகத்தோடையே பாருங்கள். அதே போல் 2026 பர்ச்சேசிங் பவர், அதாவது பொருட்கள் வாங்கும் விகிதம் தொடர்ந்துமே அதிகரித்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத் நாட்டில். முன்னாடி ஆரம்ப காலத்தில் யுத்தம் ஆரம்பிக்கும் போது இருந்த வேகம் இப்போதைக்கு இல்லை என்றாலும், ஆனால் பொருட்கள் வாங்கக்கூடிய வேகங்கள் அதிகரித்து தான் வருது. அதே மாதிரி சில பொருட்களுடைய தட்டுப்பாடுகளும் இப்போது ஓரளவுக்கு தலை தூக்கி வருது அப்படின்றது தான் முக்கியமான நிலைமை. பார்க்கலாம் இந்த யுத்த சூழல் எந்த அளவுக்கு அரபு நாடுகளுடைய நிலைமையை மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு, அதே மாதிரி நம்மளுடைய நிலைமையை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள், விரைவில் இந்த யுத்தம் முடிவடையட்டும் அப்படின்னு. متنوعة وسهلة. عملية السلع وضبط أسعارها وأن هي تكون بتناول المساهمين وأهالي المنطقة، طبعا بمتابعة جميع الوزارات مثل وزارة التجارة ووزارة الشؤون، اللي خلت السوق عندنا والجمعيات هو المكان المفضل لأهل الكويت أنهم يشترون منه. مثل ما قلت لك تنوع السلع هذا زين خلى ان الجميع يكون عند الجمعيات، الشراء يكون سهل، القوة الشرائية صارت عندنا كبيرة جدا في الجمعية. تتمتع الجمعيات التعاونية في دولة الكويت بملاءة مالية ضخمة ومبيعات سنوية بالمليارات، مما يمنحها قوة تفاوضية هائلة مع كبار الموردين والشركات للحصول على أفضل الأسعار وتثبيتها، كما أثبتت كفاءة استثنائية في حفظ استقرار الأسعار ومنع الاحتكار وضمان تدفق السلع الأساسية للمستهلكين بفضل نظام تسعير خاضع للرقابة الحكومية. شرفنا صراحة أن رأي أهل منطقتنا وأعتقد أهالي المناطق في أغلب الجمعيات أنه هو دور الجمعية يلبي طموحهم، فإحنا دورهم انهم يشوفون جمعيتهم، يشوفون الشراء فيها. احنا قاعدين نقدم لهم اسعار، قاعدين نقدم لهم تنوع بشكل معين، وايضا خصومات. حضورهم للجمعيه واللي قاعد يصير في الوقت الحالي في وجودهم داخل الجمعيه وحضورهم هو اللي قاعد يرفع عندنا المبيعات. واحنا بالنسبه كجمعيه يعني اي ملاحظات موجوده من المساهمين او من غيره في اصناف معينه دائما نكون احنا بتواصل معاهم فيها. يعكس مؤشر نومبيو قوة الدخل مقابل الأسعار، وكلما ارتفع الرقم كانت القدرة على الشراء أفضل، مما يدل على جودة الحياة الاقتصادية وارتفاع القوة الشرائية وتشجيع الاستثمار الأجنبي داخل دولة الكويت. نواف شراكي، قناة الأخبار. أمام هذا التخبط الإيراني والأكاذيب والأعذار الواهية لخلط الأوراق والهروب من المسؤولية، كانت رسالة دولة الكويت واضحة حاسمة ومزلزلة: أمن مواطنينا وسيادة أرضنا خط أحمر، والحساب الدبلوماسي قد بدأ بطرد الدبلوماسيين، وقواتنا المسلحة في أعلى درجات الاستثار والجاهزية. مشاهدين، الكويت كانت وستبقى عصية على الانكسار. يا ربع ستيشن لكسس، فولته كم صفر، شوفوا كم 500 درهم. انا شكلي من اليوم ورايح بستخدم لي سيكل يا الربع، شيء سياكل زينه، وباخذ لي الهلمت هذا اللي فيه المكيف، ماشي الا هذا. أعلنت قوة الإطفاء العام تعاملها فجر اليوم السبت مع 3 بلاغات غير اعتيادية نتيجة سقوط شظايا ناجمة عن عمليات الاعتراض الدفاعي. وقال مدير إدارة العلاقات العامة للإعلام المتحدث الرسمي باسم الإطفاء العميد محمد الغريب في تصريح صحفي:
قال إن البلاغات غير الاعتيادية شملت حادثي حريق نتجا عن سقوط شظايا، بالإضافة إلى حالة واحدة استعداد وتأمين مواقع بالتنسيق مع الجهات المعنية. ونبه العميد الغريب إلى ضرورة عدم تعامل المواطنين والمقيمين مع أي حرائق أو أجسام يشتبه بأنها ناتجة عن سقوط شظايا، مشددا على أهمية الإبلاغ الفوري عن مثل هذه الحالات عبر هاتف الطوارئ 112 حفاظا على سلامتهم وتمكين الفرق المختصة من التعامل معها وفق الإجراءات المتبعة. كما دعا الجميع إلى الالتزام بتعليمات الجهات الرسمية وعدم الاقتراب من مواقع سقوط الشظايا أو العبث بها، وترك التعامل معها للفرق المختصة حفاظا على السلامة العامة.